மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே புத்தூர் 4 வழிச்சாலையில் சுற்றுலா மினி வேன் கவிழ்ந்து விபத்துக்குள்ளான காட்சி சிசிடிவியில் பதிவாகியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தமிழரசன் வழங்க கேட்கலாம். தமிழரசன், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். சீர்காழி அருகே சொகுசு மினிவன் பாத்தீங்கன்னா கவிழ்ந்து விபத்தாயிருக்கு. இதுல பாத்தீங்கன்னா 11 பேர் பாத்தீங்கன்னா காயங்களுடன் உயிர் தப்பினர். காயமானவர்களை பாத்தீங்கன்னா அவசர ஊர்தி மூலமாக பாத்தீங்கன்னா சீர்காழி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு பெற்று வந்துருக்காங்க. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே 4 வழிச்சாலையில் ஆனங்கூத்தல் பகுதியில் பாத்தீங்கன்னா சொகுசு மினிவன் திருச்சியில் இருந்து திருச்சி மன்னார்சலூரில் இருந்து திருக்கோவிலில் நடைபெறும் உறவினரின் 60ஆம் கல்யாணத்துக்காக புத்தூர் புழவழிச்சாலை வழியாக இந்த மீன் பார்த்தா ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து பார்த்தா சாலை ஓர உள்ள பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்துக்குள்ளானது சிசிடிவி தற்போது வெளியாக உள்ளது. அந்த சிசிடிவி காட்சியில தற்போது பார்த்துட்டு இருக்கோம். இந்த திருச்சி மன்னார்சலூர் பகுதியை சேர்ந்த பத்மா, ராஜேந்திரன், ரமேஷ், ரவி, பாரி உள்ளிட்ட 11 பேர் பார்த்தீங்கன்னா லேசான காயங்களுடன் உயிர் தப்பிட்டு அவர்களை அவசர ஊர்தி மூலமாக மீட்டு சீர்காழி அரசு மருத்துவமனையில் சேர்த்துக்கொள்ள இந்த சம்பவம் குறித்து ஆனைக்கால் சாத்திரம் போலீசார் தற்போது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்துட்டு இருக்காங்க. விவரங்களுக்கு நன்றி தமிழரசன். திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே பைக் மீது மோதிய கார் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரமிருந்து கழிவுநீர் வாய்க்காலை தாண்டி பறந்து சென்று விழுந்தது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஷேக் பரீஸ் வழங்க கேட்கலாம். ஷேக் பரீஸ், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே கெச்சானிப்பட்டியைச் சேர்ந்தவர் பிரேம்குமார், கட்டிட தொழிலாளி. இன்று காலை பிரேம்குமார் தனது மோட்டார் சைக்கிளில் உறவினருடன் இருசுக்கான் சென்று கொண்டிருந்தார். வடமதுரை வேடச்சந்தூர் பிரிவு அருகே திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் மோட்டார் சைக்கிள் கடந்தது. அப்போது உடுமலைப்பேட்டையைச் சேர்ந்த கிருஷ்ண பிரசாத் என்பவர் ஓட்டி வந்த கார் திடீரென பயங்கரமாக மோதியது. மோட்டார் சைக்கிள் மீது மோதிய கார் கட்டுப்பாடு இழந்து சாலையோரம் இருந்த மணல் மேட்டின் மீது ஏறி அங்கு தேங்கியிருந்த கழிவு வாய்க்காலை தாண்டி பறந்தது. இதில் மோட்டார் சைக்கிளை ஓட்டியிருந்த பிரேம்குமாருக்கு காலில் எலும்பு ஏற்பட்டது. மீனா மற்றும் காரில் இருந்த கிருஷ்ண பிரசாத்தின் மனைவி சண்முக பிரியா ஆகியோரும் லேசான கைது உயிரிழந்தனர். இச்சம்பவம் குறித்து பரம்பரை போலீசார் விசாரித்து வருகின்றனர். கார் மணல் மேட்டு மீது ஏறி பறந்து சென்ற சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி ஷேக் பரீஸ்.